அகிலம் அரியலூர் யூடியூப் சேனல் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. இந்த காணொளியில் நம் அகிலம் மாணவர்கள் மற்றும் அவர்களது பெற்றோர்களுடன் விடுமுறை அன்று அரியலூர் அரசு அருங்காட்சியகத்திற்கு பயணித்தோம். மாணவர்களுடன் உரையாடிக் கொண்டே சென்றோம். காய்கறி அதிகமாக வச்சுருக்காங்க. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை காய்கறி அதிகமாக வச்சுருக்காங்க கடை. அருங்காட்சியகத்தில் மாணவர்களும் பெற்றோர்களும் தாங்கள் அறிந்த விஷயத்தை தங்களுடன் பகிர்ந்து கொள்வதை இந்த காணொளியில் காணலாம். என் பேரு லக்ஷ்மியா. என் பேரு வெண்மா. இப்போ வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இங்கே இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த பூமியில் போனதுனால இந்தியா இப்படி தனித்தனியாக இப்படி இருந்து இந்தியா தனித்தனியாக பிரிஞ்சு இப்போ ஃபைனலாக இப்படி இருக்கு. இந்த கான்டினென்ட் ஹிஸ்டரினா முன்னாடி இந்த பூமி நாளடைவில் பூகம்பம் ஏற்பட்டனால இப்படின்னு இப்போ இப்படி ஆயிடுச்சு. இதுதான் பெர்மியன் காலம். அப்போ வந்து 250 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி பூமி இப்படி தான் இருந்துச்சு. இது வந்து டெரசிக் காலம். அப்புறம் இப்படி மாறிச்சு. அப்புறம் ஜுராசிக் காலம். அப்போ இங்கே தான் இந்த காலத்தில் தான் டைனோசர்லாம் வாழ்ந்துச்சு. இது வந்து கிரியாசிக் காலம். இப்போ வந்து ப்ரெசண்ட். இதுதான் புவியியல் கால அட்டவணை. 50 மில்லியன் பேக் உயிரினங்கள் இப்படி தான் இருந்தோம். நாளடைவு இதில் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு இப்போ நம்ம இங்கே இருக்கோம். நம்ம எல்லாருமே என்னன்னு தெரியுதா? இதான் இந்த டைனோசரோட முட்டை. இதை நம்ம அரியலூரில் 40 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சாங்க. இந்த ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த எரிமலை தான் அந்த ஃபாசிலில் மாறி இருக்கு. இதுதான் எங்கள் இந்தியா. இங்கே தான் டைனோசர் முட்டை இருக்குது. அது நிறைய ஆண்டுல அந்த முட்டை இருக்குது. வணக்கம், என் பெயர் சித்ரா. நாங்கள் வந்து இன்றைக்கி அரியலூரில் ப்ரெஸ் மூலிமா அரைவெளி பறவைகள் சரணாலயம் பார்க்கறதுக்கு போயிட்டு இருந்தோம். ஆந்திரேயில் இந்த நிலை மீன் வடிவ அருங்காட்சியகத்தை திறந்துட்டு தான் பார்க்கலாம் அப்படின்னு பேசிட்டு இருந்தோம். ரொம்ப நாளாக வரணும் வர முடியல. இன்றைக்கி எதேச்சியாக அந்த வாய்ப்பு கிடைச்சிது. குழந்தைங்களோட குடும்பத்தோடு வந்து பார்த்துட்டு இருக்கோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் வந்து சுந்தரி. நாங்கள் அரியலூர்லேருந்து அரியலூருக்கு அருகாமையில் இருக்கிற வாரணாசிக்கு பக்கத்தில் இருக்கிற இது ஒரு அரியலூர் வரலாற்றை வந்து உலக அளவில் சிறப்பாக காட்டுறதுக்கான ஒரு சுற்றுலாத்தலம். 1000 வருடங்களுக்கு முன்னே அரியலூர் வந்து கடலாக இருந்ததற்கான அத்தாட்சியாக இங்கே நிறைய கனிமங்கள் எல்லாத்தையும் காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க. அதை நாங்கள் பிள்ளைகளோட வந்து கண்டு கழிச்சிட்ருக்கோம். அரியலூர் பக்கம் வரவங்க யாராக இருந்தாலும் ஒரு முறை இதை பார்வையிட்டு செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாங்கள் அரியலூர் மியூசியமுக்கு வந்திருக்கோம். நான் இப்போ சொல்ல போகிறது ஜிப்சம்னா கலர் பலகை, சிமெண்ட், பிளாஸ்டிக், சுண்ணாம்பு பவுடர்களை தயார் செய்வதற்கும் மேலும் அலங்கார பொருட்கள் ஜிப்சம் பயன்படுகிறது. கிம்பர் லைட் வைரம் இப்பாறைகளில் அதிக அளவு காணப்படுகிறது. இது வந்து முல்தானி மட்டி சலவை பொருளாகவும் முகப்பூச்சி பொருளாகவும் பயன்படுத்துகிறது. இது எண்ணெய் அல்லது நீர்ம பொருட்கள் ஈரத்தை உறிஞ்சும் தன்மை கொண்டது. திரைப்பட துறையில் வந்து அழகில் ஒப்பனை கலைகளிலும் மருத்துவ துறையிலும் பயன்படுத்தப்படுகிறது. ஸ்கூல்ல இருக்கவங்க எல்லாரும் தெரியுமா? உங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாம் பார்த்து வந்துருக்காங்க. நீங்க இதை எத்தனை முறையா பார்த்து வந்திருக்கீங்க? 4 முறை. என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? பழங்காலத்து தெரிஞ்சுக்கோங்க. புக்ல
வெரி குட். அகிலம் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க என்னென்ன பாத்தீங்க? சங்கெல்லாம் இருக்கு பாத்தீங்களா? சிப்பி சங்கெல்லாம் பாத்தீங்களா? நீங்களும் பாத்துக்கோங்க. அரியலோட சிறப்பை நீங்க இப்பவே கத்துக்கிட்டு உங்க பகுதியில் இருக்கவங்களையும் சொல்லுங்க. அப்படியா? வெரி குட் வெரி குட். இது மாதிரி போற இடம் உபயோகமா நேரம் செலவு பண்ணுங்க. லீவு நாளாக இருந்தால் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி விளையாண்டுட்டு பாட சம்பந்தமான தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாக்கா படிக்கும் போது மனப்பாடம் பண்ண தேவையில்லை. கண்ணால் பார்க்கறதும் நம்ம பாடத்தில் வாத்தியார் சொல்லும் போது உடனே ஆன்சர் பண்ண தோணும் இல்லையா? அதனால உங்கள் வாழ்க்கை வந்து சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி சிறப்பு அறிவுரை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. வாழ்த்துக்கள். நன்றி. உங்கள் பொண்ணான நேரத்தை எங்கள் கூட பயணிச்சிருக்கு. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் இது போன்ற நல்லதொரு காணொளியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.